ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வருகிற ஏப்ரல் 16 சனிக்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டில் எளிய முறையில் எப்படி விரதம் இருந்து வழிபடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தலவாழை இலை போட்டு அதில் பச்சரிசி நிரப்பிக்கணும். நிரப்பிட்டு நம்ம கையாலேயே ஒரு கோலம் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குத்து விளக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு விட்டுறணும். அதில் நெய் இல்லை எண்ணெய் எதில் வேணாலும் தீபம் ஏற்றிக்கலாம். இது பஞ்சமுக தீபம் ஏற்றுறது நல்லது. அதனால் இந்த 5 திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு சாமி படம், சித்திரகுப்தரோட சாமி ஃபோட்டோ இருந்தால் அதை வச்சுக்கோங்க. நான் அது இல்லாதனால விநாயகர் ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு பூ வச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு தலவாழை இலை போட்டிருக்கிறேன். அதில் நம்ம சாமிக்கு விரதம் இருந்து படைக்க வேண்டிய பிரசாதங்கள் அப்புறம் பழங்கள்லாம் இதில் வச்சுருக்கிறேன். பழங்கள் நம்ம வீட்டில் என்னென்ன பழங்கள் இருக்குதோ வச்சுக்கலாம். ஆப்பிள், மாதுளை, கொய்யா, மாம்பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம விரதத்துக்காக செஞ்ச பிரசாதங்களை இதில் வச்சிட்றேன். நான் 3 வகை சாதம் செஞ்சுருக்கிறேன். எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், புளி சாதம் 3 சாதம் செஞ்சுருக்கிறேன். 5 வகையாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நெய்வேத்திய பிரசாதமாக ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கிறேன். சித்ரா பௌர்ணமிக்கு கொள்ளு நாளான ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும். சுண்டல் இல்லை வடை, அந்த மாதிரி நான் வடை வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி கொள்ளு நாள் ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு வைங்க. அப்புறம் ஒரு தட்டில் பூ, எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறேன். பூ நம்ம ஸ்லோகம் ஏதாவது சொல்லும்போது தேவைப்படும், அதுக்காக பூ வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே நீர்மோர் வச்சுருக்கிறேன். நீர்மோர், இளநீர், பானக்கம் இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம். நான் நீர்மோர் வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே நிறவான தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னொரு தட்டில் தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், எலுமிச்சை, பூ இதெல்லாம் வச்சுருக்கிறேன். நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்தரை வேண்டிதான் விரதம் இருக்கிறோம். அவருக்கு முக்கியமான புது நோட்டு, புது பேனா ஒன்று வாங்கி நம்ம சாமி கும்பிடும்போது வச்சுக்கணும். இந்த விரதத்துக்கு முக்கியமாக நம்ம கலந்த சாதம், இந்த தாளித்த சாதம் தான் செஞ்சு விரதம் இருந்து சாமி கும்பிடணும். நம்ம விரதத்துக்கு சாப்பாடு செய்யும்போது வெங்காயம், பூண்டு சேர்க்காமல் செய்கிறது ரொம்ப நல்லது. நாம் சித்ரா பௌர்ணமிக்கு இந்த சித்திரகுப்தருக்காக இந்த விரதம் இருந்து வர வேண்டும்போது நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போய் புண்ணியங்கள் நம்ம குடும்பத்துக்கு சேருங்கிறது நம்பிக்கை. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எளிய முறையில் சித்ரா பௌர்ணமிக்கு விரதம் இருந்து சித்திரகுப்தரை வேண்டுங்க, நினச்சது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.